முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு எதிராக வலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குரல். அங்கீகாரத்தை இழக்கும் நெதன்யாகுவின் அரசு. உடனடி போர் நிறுத்தமில்லாமல் வெறும் அங்கீகாரம் மட்டும் போதுமா? ஐநா அகதிகள் முகமை ஆணையர் சரமாரி கேள்வி. உலக நாடுகளின் அங்கீகாரம் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும், அதுவே பாலஸ்தீனத்தின் விடுதலைக்கு வழி சொல்கின்றார் ஐநாவின் முக்கிய ஆணையர். இஸ்ரேலை விட்டு வெளியேற தயாராகும் கலைஞர்கள். ஹாலிவுட் நாயகர்களின் செயலால் செயலிழக்கும் அபாயத்தில் இஸ்ரேல் திரைத்துறை. இஸ்ரேலின் அச்சுறுத்தலை மீறி காசாவிற்குள் நுழையும் கப்பல். சர்வதேச நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டும் உதவிக்குழு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலை புறக்கணிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். இஸ்ரேல் தொடர்ந்து இனப்படுகொலை செய்து வருவதாக சர்வதேச அளவில் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றது. இந்த நிலையில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் உலக அளவில் காட்டமாகி வருகின்றது. விளையாட்டுத் துறையில் தொடங்கி பல்வேறு துறைகளில் ஒதுக்கப்படுகின்றது. கடந்த 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மொராக்கோவின் எசோயிரா பகுதியில் நடந்த உலக மகளிர் மாநாடு இஸ்ரேலை புறக்கணித்து நடத்தப்பட்டது. இஸ்ரேலை இந்த மாநாட்டில் அனுமதிப்பது உலகில் உள்ள அனைத்து சுதந்திரமான மக்களுக்குமான அவமதிப்பு என்று காட்டமாக அறிக்கை வெளியிட்டது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள யூரோவிஷன் பாடல் போட்டியிலிருந்து இஸ்ரேலை நீக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்திற்கு அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் என்று விவரித்துள்ளனர். மேலும் யூரோவிஷன் ஒரு அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சி என்று கூறப்பட்டாலும் உக்ரைன் மீதான போரின் காரணமாக 2022இல் ரஷ்யா நீக்கப்பட்டது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்திருப்பது இரட்டை நிலைப்பாடு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்ட ஒரு நாடு யூரோவிஷன் போன்ற ஒரு மேடையை தங்களின் தவறுகளை மூடி மறைக்கவும் கலாச்சார ரீதியாக செயல்படவும் பயன்படுத்துவதை அனுமதிப்பது இந்த போட்டியின் நோக்கத்திற்கு எதிரானது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் யூரோவிஷன் போட்டிக்கு நிதி பங்களிக்கும் பெரிய நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின், நெதர்லாந்து, அயர்லாந்து, ஸ்லோவேனியா மற்றும் ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் இஸ்ரேல் பங்கேற்றால் 2026ஆம் ஆண்டு போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளன. எனவே இஸ்ரேலை தொடர்ந்து அனுமதிப்பது யூரோவிஷன் அமைப்பின் நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய யூரோவிஷன் அமைப்பு அதன் உறுப்பு நாடுகளுடன் ஆலோசனைகளை தற்போது தொடங்கியுள்ளது. மேலும் இந்த போட்டியில் இஸ்ரேல் கலந்து கொள்கிறதா இல்லையா என்பது குறித்து டிசம்பர் 4 அல்லது 5ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பொதுச்சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தம் அதிகரித்து வருவதால் யூரோவிஷன் அமைப்பின் முடிவு உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்படாமல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது மட்டும் எந்த பயனையும் தராது என்று ஐநா அகதிகள் முகமை தலைமை ஆணையர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலின் தொடர் அட்டூழியத்திற்கு எதிராக உலக நாடுகள் பலவும் தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வருகின்றன. இதனால் இஸ்ரேல் கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றது. ஐநாவின் பொதுச்சபையில் கூட பிரான்ஸ், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் முடிவிற்கு வந்திருக்கின்றன. இந்த நிலையில் காசாவில் உடனடியாக போரை நிறுத்தாமல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது மட்டும் எந்த பயனையும் தராது என்று ஐநா அகதிகள் முகமை தலைமை ஆணையர் பிலிப் லசாரினி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் அளித்திருக்கும் பேட்டியில், சமீபத்தில் சில நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பது நல்ல முன்னேற்றமே, ஆனால் இது வெறும் அடையாள அரசியலாக இல்லாமல் உண்மையான அரசியல் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த அங்கீகாரம் ஒரு திருப்பு முனையாக அமைந்து காசாவில் அமைதி ஏற்படுவதற்கு காரணமாக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். தொடர்ந்து பேசிய அவர், பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் போர்ச்சுகல் போன்ற நாடுகள் பாலஸ்தீன் அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கின்றது. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 80வது அமர்வில் மேலும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கூறினார். இரு நாடுகளுக்கு மத்தியிலான பிரச்சனைகளை தீர்ப்பது சாத்தியமற்றதா என்ற கேள்விக்கு பதிலளித்த லசாரினி, பாலஸ்தீன மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை சட்டப்பூர்வமாக தீர்க்க வேண்டும், அதுவே பாலஸ்தீன மக்களுக்கான உரிமை என்பதனையும் உறுதிப்படுத்தினார். மேலும் பாலஸ்தீன மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் வாழ இது உதவும் என்று அவர் விளக்கியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர்,
இந்த போர் நிறுத்தத்தின் மூலம் காசாவில் வாழும் அப்பாவி மக்களுக்கான உணவு, தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு போன்ற உடனடி தேவைகள் பூர்த்தியாகும். இது தவிர இந்த நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கும் என்றும் நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வேறு என்ன மிச்சம் இருக்கிறது என்று லசாரினி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து அவரிடம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலின் கோபத்தை தூண்டி மனிதாபிமான உதவிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியல் ரீதியான எதிர்வினைகள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த அங்கீகாரம் அமைதி ஏற்படுத்துவதற்கான உண்மையான அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐநா அகதிகள் முகமை தலைமை ஆணையர் பிலிப் லசாரினியின் கருத்துக்கள் சர்வதேச அளவில் விவாதத்தை தற்போது தூண்டி இருக்கின்றது. காசா மீதான தொடர் அடக்குமுறைக்கு எதிராக இஸ்ரேல் திரைப்பட விழாவிலிருந்து ஆஸ்கர் விருது வென்ற இயக்குனர் விலகி இருக்கின்றார். பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கும் அழிவு நடவடிக்கைக்கும் எதிராக உலக நாடுகளின் பல்வேறு துறைகள் தொடர்ந்து இஸ்ரேலை புறந்தள்ளி வருகின்றன. அதில் திரைத்துறையும் தன் கண்டனத்தை அழுத்தமாக பதிவு செய்தது. குறிப்பாக ஆஸ்கர், BAFTA, எமி மற்றும் கேன்ஸ் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற விருதுகளை வென்ற 4000க்கும் மேற்பட்ட நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கூட்டு அறிக்கையில் கையெழுத்திட்டிருந்தனர். மேலும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இனப்படுகொலை, இனவெறி கொள்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளுடன் இனி செயல்பட மாட்டோம், ஒத்துழைக்க மாட்டோம் என்று அந்த அறிக்கையில் உறுதியளித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற ஒலிவியா கோல்மன், மார்க் ரஃபெலோ, ரிஸ் அகமது, தில்டா ஸ்வின்டன், ஜேவியர் பார்டம் மற்றும் சூசன் செரண்டன் போன்ற நடிகர்களும், யோர்கோஸ் லான்திமோஸ், அவா டுவர்னே மற்றும் ஆடம் மெக்கே போன்ற இயக்குநர்களும் கையெழுத்திட்டிருந்தது உலக நாடுகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. தற்போது இந்த பட்டியலில் தன் ஆழமான எதிர்வினைகளால் பிரபல பிரெஞ்சு திரைப்பட இயக்குனர் மிஷெல் கோன்ட்ரியும் இணைந்திருக்கின்றார். இஸ்ரேலில் நடைபெறவிருக்கும் சினிமா சவுத்ஸ் ஃபெஸ்டிவல் என்ற நிகழ்விலிருந்து தனது அனிமேஷன் திரைப்படமான மாயா கிவ் மீ எ டைட்டில் என்பதை விலக்கிக் கொண்டுள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலை புறக்கணிக்கும் சர்வதேச திரைப்பட இயக்குநர்களின் பட்டியலில் தற்போது இவரும் இணைந்துள்ளார். இது தொடர்பாக வெளியாகி இருக்கும் செய்தியில், ஸ்வரோட்டில் உள்ள சினிமாடெக் திரையரங்கில் நவம்பர் 6 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் ஆஸ்கர் விருது வென்ற மிஷெல் கோன்ட்ரியின் திரைப்படம் இஸ்ரேலில் முதல் முறையாக திரையிடப்படவிருந்தது. ஆனால் அந்த படம் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. அரசியல் காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்ட திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. இஸ்ரேலிய திரைப்பட விழாக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நாங்களும் உணர்கின்றோம் என அந்த திரைப்பட குழு தெரிவித்திருக்கின்றது. காசா போரின் காரணமாக இஸ்ரேலுக்கு எதிரான கலாச்சார புறக்கணிப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் அவரது இந்த முடிவு முக்கியத்துவம் பெறுகின்றது. தொடர்ந்து நடந்து வரும் கலாச்சார புறக்கணிப்பு காரணமாக இஸ்ரேலிய கலைஞர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் காசா நோக்கி மனிதாபிமான கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் 2023ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து காசா மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. அதனால் இஸ்ரேல் சர்வதேச கண்டனங்களை சந்தித்து வருகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் காசா மீது உளவியல் ரீதியான போரை நிகழ்த்துவதாக ஐநா உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்படுகின்றது. உலக நாடுகளிலிருந்து காசாவிற்கு அனுப்பப்படும் உதவிகளையும் இஸ்ரேல் ராணுவம் தடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக நாடுகள் வழங்கும் உதவிகளில் 10ல் 1 உதவி மட்டுமே காசாவிற்குள் அனுமதிக்கப்படுகிறது என ஐரிஷ் பிரதமர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். மேலும் மருத்துவமனைகள், அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதால் உரிய மருத்துவமோ உணவோ இன்றி காசாவில் பட்டினி சாவும், ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படும் மரணமும் அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலின் கடும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் மக்ரப் சுமத் புளோட்டிலா என்ற கப்பல் குழுமம் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் தனது பயணத்தை தொடரப்போவதாக உறுதியளித்துள்ளது. இந்த மனிதாபிமான நடவடிக்கையை இஸ்ரேல் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று முத்திரை குத்தி அதனை சட்டவிரோதமாக்க முயற்சிப்பதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கப்பல்கள் மீது ஆளில்லா விமானங்கள் வட்டமிட்டு வருவதாகவும், இது கப்பலில் உள்ள 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களின் பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் மீறி காசாவை அடைந்து உதவிகளை வழங்குவதில் அந்த குழு உறுதியாக உள்ளது. மேலும் சர்வதேச சட்டத்தின்படி மனிதாபிமான பணிகள் அல்லது அதில் ஈடுபடும் பொதுமக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். கப்பல் குழுமத்திற்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலும் ஜெனீவா உடன்படிக்கைகளின் வெளிப்படையான மீறலாகும் என்று இந்த குழுமம் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் செல்வதை தடுக்கக்கூடாது என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதையும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சர்வதேச குழுமத்துடன் லிபியாவின் ஓமர் அல் முக்தார் என்ற கப்பலும் இணைந்துள்ளது. இது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு உட்பட மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கான அனைத்து உபகரணங்களும் புறப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் லிபியாவின் முன்னாள் பிரதமர் ஓமர் அல் ஹசி மற்றும் பல சர்வதேச ஆர்வலர்கள் பயணம் செய்கின்றனர். இது காசாவில் உள்ள கட்டாய இடம்பெயர்வு செய்யப்பட்ட மக்களுக்கு தேவையான கூடாரங்கள், மருந்துகள், குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுக்கு எதிராக வலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குரல். அங்கீகாரத்தை இழக்கும் நெதன்யாகுவின் அரசு. உடனடி போர் நிறுத்தமில்லாமல் வெறும் அங்கீகாரம் மட்டும் போதுமா? ஐநா அகதிகள் முகமை ஆணையர் சரமாரி கேள்வி. உலக நாடுகளின் அங்கீகாரம் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். அதுவே பாலஸ்தீனத்தின் விடுதலைக்கு வழி, சொல்கின்றார் ஐநாவின் முக்கிய ஆணையர். இஸ்ரேலை விட்டு வெளியேற தயாராகும் கலைஞர்கள். ஹாலிவுட் நாயகர்களின் செயலால் செயலிழக்கும் அபாயத்தில் இஸ்ரேல் திரைத்துறை. இஸ்ரேலின் அச்சுறுத்தலை மீறி காசாவிற்குள் நுழையும் கப்பல். சர்வதேச நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டும் உதவிக்குழு.